அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். உங்கள் நண்பன் 946. இப்போ என்னடான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெங்களூரில் வந்து சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன், மைசூர் ரோட்டில். சரிங்களா, நான் ஏதோ ஒரு வேலையாக வந்தேங்க. ஸோ அதனால் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பஸ்ஸுக்கு என்ன கூட்டங்கிறாங்க தெரியுமாங்க. அதாவது நாளைக்கு வந்து பௌர்ணமி, கிரகணம் அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மக்கள்லாம் எங்கே போகிறாங்கன்னு தெரில. வாங்க பதிக்குள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ ஜனம் நிற்கிறாங்கன்னு. சரியான கூட்டங்க. அதாவது இங்கே பார்த்தாக்க எல்லாம் உட்காந்துருக்காங்க ஆறாமல். அங்கே ஒரு திருவண்ணாமலை பஸ் வந்தாக்க ஜனம் அப்படியே பறந்து கட்டி ஓடி போய் அப்படியே முக்கியமாக முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோ ஜனம் கூட்டம், சரியான கூட்டம். இந்த கூட்டம் எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. நாளைக்கு கிரானம் நம்ம செய்தியெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, சொல்கிற கதையெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி கேட்குறவங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பட்டை கலப்பின்னு எங்கே போகிறாங்கன்னு தெரியல. எவ்வளோ கூட்டங்கிறாங்க பாருங்கள். பஸ் இல்லாமல் நிற்கிறாங்க ஜனம். ஸோ திருவண்ணாமலை பஸ் வந்தது, அதில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம். பஸ்ஸு உட்கார இடம் இல்லாமல் நிற்கிறாங்க பாருங்கள். ஒரு பஸ்ஸு கிளம்புது, இன்னும் இவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. எல்லாம் எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. இவங்க முடியாப்பட்ட ஒரு கூட்டம். சரியான கூட்டம். நாளைக்கு கிரானன்றாங்க, எங்கே தான் போகுது தெரியல இந்த கூட்டம், அப்படியாப்பட்ட கூட்டம். ஐயோ சாமி, நாளைக்கு கிரிவலத்துக்கு போய் இவங்க எப்போ வர்றது, நாளைக்கு கிரான டைமு அதெல்லாம் கூட பொருட்படுத்த இவ்வளோ ஜனங்களை வெளியே கிளம்பிட்டுருக்காங்களே இப்போது. ஓகே நண்பர்களே, ஏதோ ஒரு வேலையாக வந்தேன். சரி, ஒரு சிறிய ஒரு பதிவு போடலாம்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க. மீண்டும் அடுத்த பிள்ளை சந்திக்க வரை உங்களுடன் உங்கள் நண்பன் 946. பாய்.